இவ்வாண்டு ஆரம்பித்ததிலிருந்தே பல்வேறு விடயங்கள் பேசுபொருளாக மாறி வருகின்றன. அந்த வகையில் தான் ஸ்பெயினில் நடந்த ஒரு சம்பவம் ஒரு உணர்ச்சிகரமான சம்பவமாக மாறியிருக்கிறது. 25 வயதான நோலியா காஸ்டிலோ என்ற ஒரு பெண் தனது உயிரை கருணை கொலையின் மூலமாக முடித்துக் கொண்டுள்ளார். இந்த பெண்ணின் இந்த தனிப்பட்ட முடிவானது அவரது முடிவையும் தாண்டி மருத்துவ நெறிமுறை, மனித உரிமை, அதே போன்று வாழ்வின் அர்த்தம் பற்றி ஒரு பாரிய விவாதத்தை உலக அளவில் ஏற்படுத்தியிருக்கிறது. இவருடைய வாழ்க்கை பயணம் ஒரு போராட்டமானதாக காணப்படுகிறது. அதாவது இவர் சிறு வயதிலிருந்தே மனநல பிரச்சனையால் பாதிக்கப்பட்டிருக்கிறார். இந்த சந்தர்ப்பத்தில் தான் 22 வயதில் கொடூரமான பாலியல் வன்புணர்விற்கு உட்படுத்தப்படுகிறார். அதன் போது இந்த வன்கொடுமைக்கு ஆளாகியதால் தான் தற்கொலை முயற்சிக்காக மாடியிலிருந்து குதிக்கிறார். ஆனால் அதிர்ஷ்டவசமாக அவர் உயிரிழக்கவில்லை. எனினும் அவர் ஒரு மாற்றுத்திறனாளியாக வாழ்நாள் முழுவதும் நாட்காலியில் இருக்க வேண்டிய நிலை ஏற்படுகிறது. இந்த சந்தர்ப்பத்தில் தான் இவர் ஒரு முடிவை எடுக்கிறார். அதாவது தனக்கு இந்த வாழ்நாள் முழுவதும் இந்த சக்கர நாட்காலியில் அமர்ந்திருக்க முடியாது. தன்னை கருணை கொலை செய்து கொள்ளுமாறு நீதிமன்றத்தை நாடுகிறார். எவ்வாறு கருணை கொலை செய்யுமாறு நீதிமன்றத்தை நாடும் போது அவரது குடும்ப உறுப்பினர்கள், குறிப்பாக அவருடைய அப்பா, இவரை கருணை கொலை செய்ய வேண்டாம், இவர் மனநிலை ரீதியாக பாதிக்கப்பட்டுள்ளார், இவ்வாறு மனநிலை ரீதியாக பாதிக்கப்பட்டிருக்கும் ஒருவரால் சுயமான முடிவை எடுக்க முடியாது என்று எதிர்ப்பு மனுவை தாக்கல் செய்கிறார். இவ்வாறு வழக்கு மாறி மாறி சென்று கொண்டிருக்கும் சந்தர்ப்பத்தில் தான் தந்தை, அதாவது தனது மகள் கருணை கொலை செய்யப்படக்கூடாது என்பதற்காக ஐரோப்பிய மனித உரிமை நீதிமன்றத்தில் மேன்முறையீட்டு மனுவை தாக்கல் செய்கிறார். ஆனால் இந்த மனுவை விசாரித்த நீதிமன்றம் அந்த மனுவை நிராகரிக்கிறது. இதன் அடிப்படையில் நோலியா காஸ்டிலோ 2026ஆம் ஆண்டு தனது 25வது வயதில் கருணை கொலை செய்யப்படுகிறார். இதுதான் நோலியா காஸ்டிலோவின் கதை. ஆனால் இந்த சம்பவம் ஸ்பெயின் நாட்டில் மட்டுமல்லாது முழு உலகத்தையுமே வியப்பில் ஆழ்த்தியிருக்கிறது. குறிப்பாக 2021ஆம் ஆண்டு தான் ஸ்பெயினில் இந்த கருணை கொலையானது சட்டப்பூர்வமாக ஆக்கப்படுகிறது. இதன் அடிப்படையில் தான் இந்த நோலியாவின் விடயங்களுமே பேசுபொருளாக மாறியிருக்கின்றன. இந்த ஸ்பெயின் அரசாங்கத்தை பொறுத்தவரையில் ஒருவர் கருணை கொலை செய்யப்பட வேண்டும் என்றால் அதற்கு பல்வேறு நிபந்தனைகள் காணப்படுகின்றன. இந்த நிபந்தனையில் முக்கியமாக காணப்படுவது என்னவென்றால், இந்த விண்ணப்பத்தை விண்ணப்பிக்கும் நபர் மருத்துவ ரீதியாக உறுதிப்படுத்தப்பட்ட தீவிரமான நோயினால், குணப்படுத்த முடியாத நோயினால் பாதிக்கப்பட்டவராக இருக்க வேண்டும். அதே போன்று இந்த நோய் நிலைமை காரணமாக தொடர்ச்சியாக உடல் மற்றும் மனவேதனையை அனுபவிப்பவராக இருக்க வேண்டும். அது மாத்திரமன்றி இந்த நோய் நிலைமை ஏதேனும் மாற்று சிகிச்சைகள் மூலம் குணப்படுத்த முடியாத ஒரு நோய் நிலைமையாக காணப்பட வேண்டும். இவ்வாறான நோய் நிலைமைக்கு உட்பட்டவர் மாத்திரமே கருணை கொலைக்காக விண்ணப்பிக்க முடியும். குறிப்பாக இவ்வாறு கருணை கொலைக்கு தன்னை உட்படுத்துமாறு விண்ணப்பிக்கும் நபர் 18 வயதிற்கு மேற்பட்டவராக இருக்க வேண்டும். அதே போன்று தான் விண்ணப்பிக்கும் போது சுய நினைவுடன் அந்த முடிவை எடுக்க வேண்டும். அது மட்டுமல்லாது இவ்வாறு கருணை கொலை செய்யப்படுவதால் ஏற்படும் விளைவையும் அவர் தெரிந்திருக்க வேண்டும். இவை அனைத்தும் முக்கிய நிபந்தனைகளாக காணப்படுகின்றன. இதனை விடுத்து பல்வேறு விடயங்கள் காணப்படுகின்றது. குறிப்பாக கருணை கொலைக்கு விண்ணப்பிக்கும் நபர் 2 விண்ணப்பங்களை கோர வேண்டும். அதில் ஒன்று சமர்ப்பிக்கப்பட்டு சிறிது காலத்தின் பின்னர் தான் 2வது விண்ணப்பம் கோரப்படும். இந்த விடயமானது ஒருவர் அவசரப்பட்டு எடுக்கும் முடிவை தடுக்கின்றது என்று கூறப்படுகிறது. இறுதியாக இந்த நிபந்தனைகள் அனைத்தும் சரியாக பின்பற்றப்பட்டுள்ளனவா என்பதை ஒரு பிராந்திய குழு ஆராய்ந்து பின்னர் தான் இந்த கருணை கொலைக்கான ஒப்புதலை வழங்குகிறது. இதன் அடிப்படையில் தான் ஸ்பெயினில் ஒருவருக்கு கருணை கொலை செய்யப்படுவதற்கான நிபந்தனைகளானது காணப்படுகிறது. எனினும் இந்த மனநிலை ரீதியில் வரும்போதுதான் இங்கு பல சவால்கள் ஏற்படுகின்றன. காரணம், மனநிலை ரீதியாக பாதிக்கப்பட்டிருக்கும் ஒருவர் சுயமாக அந்த முடிவை எடுக்க முடியாது. இங்கு நோலியா காஸ்டிலோவின் வழக்கிலும் இதுவே ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியது. காரணம், நோலியா காஸ்டிலோவின் தந்தை இவர் மனநல ரீதியாக பாதிக்கப்பட்டிருக்கிறார் என்ற ஒரு அறிக்கையை விடுத்திருந்தார். இங்கு அவரை தொடர்ச்சியாக பரிசோதித்த மருத்துவர்களை விடுத்து வேறு மருத்துவர்களை அணுகி அதன் மூலமாக இவருக்கு இவ்வாறான பிரச்சனைகள் இல்லை என்பது உறுதியானது. எனவே இந்த கருணை கொலை செய்யும் போது அது 2 வழிமுறைகளில் மேற்கொள்ளப்படுகிறது. ஒன்று, அந்த நோயாளிக்கு மருத்துவ நிபுணர்கள் மருந்தை செலுத்துவது. அடுத்த விடயம் என்னவென்றால் தானாகவே மருந்தை உட்கொள்ள கொடுப்பது. இவ்வாறான நெறிமுறைகள், விதிமுறைகளின் அடிப்படையில் தான் இந்த கருணை கொலையானது இடம்பெறுகிறது. ஆனால் இலங்கையை பொறுத்தவரையில் கருணை கொலை என்பது சட்ட ரீதியானதாக இன்று வரை அங்கீகரிக்கப்படாத ஒன்றாகவே காணப்படுகிறது என்பதும் குறிப்பிடத்தக்க ஒன்று.
குறிப்பாக ஸ்பெயினில் கடந்த 2021 தான் இந்த சட்டம் கொண்டு வரப்பட்டிருக்கின்றது. எனினும் 2024 இறுதி வரையில் சுமார் 1123 பேருக்கு கருணை கொலை உத்தரவானது பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. நோலியாவின் இந்த கருணை கொலை சம்பவத்திற்கு பிறகு இந்த விடயம் உலகம் முழுவதுமே ஒரு பேசு பொருளாக மாறியிருக்கிறது. இதன் அடிப்படையில் சில கேள்விகள் எமக்குமே தோன்றுகின்றது. என்னவென்றால், மனநிலை ரீதியாக பாதிக்கப்பட்ட ஒருவருக்கு இந்த முடிவை எடுக்கக்கூடிய உரிமையை வழங்க முடியுமா? அடுத்தது, இந்த கருணை கொலை எனும் போது ஒரு தனிநபரின் விருப்பத்திற்கு அதை விடுவதா? இதற்கு பெற்றோர்கள் அதை போன்ற உறவினர்களின் விருப்பம் தேவையில்லையா? இறுதியாக ஒரு மனிதனுக்கு தன்னுயிரை தானே எடுத்துக்கொள்ளும் உரிமை இருக்கிறதா? இந்த கேள்விகளை உங்களிடமே நான் சமர்ப்பிக்கிறேன். மற்றும் ஒரு காணொளியில் மீண்டும் சந்திப்போம்.